இவங்க 2 பேரும் ஒரே பள்ளியில படிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில படிச்ச அந்த பள்ளிக்கால நட்புங்கிறது பின்னாடி காதலா மாறி இருக்கு. கடந்த ஒரு 6 வருடமாக 2 பேரும் காதலர்களாக பல்வேறு நண்பர்கள்ட்ட அறிவுமாகி பயணம் செஞ்சிருக்காங்கிறது இப்போ வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா கிடைத்திருக்க தகவல் என்ன உறுதிப்படுத்துதுன்னா, இந்த காதல்ல ரொம்ப பிடிவாதமா இருந்தாது சுபாஷினி தான். சுபாஷினி அவர்கள் தான் ரொம்ப பிடிவாதமா இந்த காதலை வலியுறுத்திருக்காங்கன்னு இறந்து போன கவினுடைய அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பத்திரிகையில. கவினோட அம்மாவா இருக்க தமிழ்ச்செல்வி, அப்புறம் கவினோட தம்பி, அப்புறம் மற்றொரு சகோதரர் ஒருத்தர், அம்மாவோட சகோதரர் மாமா, இவங்க 4 பேரும் அந்த சுபாஷினி பணி செஞ்சிட்டு இருந்த சித்த மருத்துவமனைக்கு போய் பேசிட்டு இருந்திருக்காங்க. இது மதியம் ஒரு 1-2 மணிக்கு போய் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு 2:30 மணிக்கு அந்த மருத்துவமனைக்கு சுபாஷினுடைய தம்பி சுர்ஜித் வந்து உள்ள வராரு. வந்து பார்த்துட்டு சுர்ஜித் உடனே என்ன பண்றாருன்னா, கவினை தனியா கூப்பிட்டு, எங்க அம்மா அப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க, உங்க காதல் விவகாரம் எங்களுக்கு தெரியும், ஆனா அது ஒரு எளிமையானது இல்ல, நம்ம ஏதாவது பேசி பார்க்கலாமே வாங்கன்னு சொல்லி கவினை மட்டும் தனியா கூட்டிட்டு சுர்ஜித் வெளியே கிளம்பி இருக்காரு. இது வரைக்கும் தெரியுது. காவல்துறை சேர்ந்த சில சிறப்பு நிபுணர்கள் இருப்பாங்க, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ கூலிப்படை கொலை மாதிரி இந்த பையன் செஞ்சிருக்கான், இப்படி கொடூரமா செய்வாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியல, ஒரு படித்த குடும்பம், காவல்துறை பின்புலம் இருக்க குடும்பம் இப்படி செஞ்சிருக்குங்கிறத எங்களால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன கேள்வினா, திருநெல்வேலியில் ஜாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வகணேஷ் வழக்கின் நிலவரம் என்ன? 27 ஜூலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கவின் செல்வகணேஷ்ங்கிற ஒரு ஐடி எம்ப்ளாயி திருநெல்வேலி சிட்டிக்குள்ளார வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இந்த படுகொலைக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, அவர் காதலித்த பெண் வேறு சமூகத்தை சேர்ந்தவர். கவின் செல்வகணேஷ் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் காதலித்த பெண் பாத்தீங்கன்னா எம்பிசி சமூகம் சொல்லுவாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் சொல்லுவாங்க. அந்த சீர்மரபு சமூகத்தை சார்ந்த பெண். இவங்க 2 பேரும் ஒரு பள்ளியில ஒன்னா படிச்சிருக்காங்க. அந்த பள்ளியில படிச்சு இந்த வரைக்கும் ஒரு 10 வருட காலமாக ஆழ்ந்த நட்பு அது காதலாக மாறி இருக்கு. இதுதான் கிடைச்சிருக்க தகவல் சொல்லுது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது நடந்த சம்பவம் எப்படி நடந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த இருவருடைய காதல், அதாவது கவின் செல்வகணேஷ் மற்றும் சுபாஷினி, இந்த இருவருடைய காதல் வந்து 2 வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்தோன்னா 2 வீட்டு பக்கம் பதட்டமாயிருக்கு. ஏன்னா கவின் செல்வகணேஷ் குடும்பம் பாத்தீங்கன்னா சந்திரசேகர் அவங்க அப்பா ஒரு சமூகத்தை ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் இருந்தாலும் ஒரு நல்ல பொருளாதார நிலைமையோடு இருக்கிறவர். அவங்க அம்மா தமிழ்ச்செல்வி பள்ளி ஆசிரியரா இருக்கவங்க. இப்படி ஒரு பின்புலன். அவருக்கு தம்பி இருக்காங்க, அந்த தம்பி நல்லா படிச்சிருக்காரு, ஒரு நல்ல வேலையில இருக்காரு. இதுதான் வந்து கவினோட குடும்ப பின்னணி. அதுக்கு எதிர்ப்புறம் பார்த்தா நம்ம பாக்குற சுபாஷினி, அவருடைய காதலியா இருக்க சுபாஷினி, அவங்க அம்மா அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா சரவணன், அம்மா வந்து கிருஷ்ணகுமாரி. இவங்க 2 பேரும் காவல்துறையில உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளரா பணி செஞ்சிட்டு இருக்காங்க அந்த பகுதியில. இப்படி ஒரு குடும்ப பின்புலன். அவருடைய தம்பி சுர்ஜித், இவரும் ஒரு பட்டதாரி இளைஞர் தான். இவர் வந்து அடுத்து காவல்துறை சேர்றதுக்கான பயிற்சியில் கூட ஈடுபட்டிருக்காரு. இதுதான் 2 பேரோட குடும்ப பின்னணி. இந்த காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிய வரமா 2 வீட்டு பக்கம் பதட்டம் வருது. இந்த பக்கம் என்னங்கிறாங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சொல்றது கவினுடைய அந்த பட்டியல் சமூக பக்கம், ஐயோ அவங்க வந்து பெரிய ஜாதியா இருக்காங்க, அவங்க ஏற்கனவே வன்முறையில இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, நமக்கு இன்னும் பொல்லாப்பு வேணாம்ப்பா, அந்த பெண்ணை நம்ம விட்டுடலாம், வேற யாராச்சும் பாக்கலாங்கிறாங்க. ஆனா கிடைத்திருக்க தகவல் என்ன உறுதிப்படுத்துதுன்னா, இந்த காதல்ல ரொம்ப பிடிவாதமா இருந்தாது சுபாஷினி தான். சுபாஷினி அவர்கள் தான் ரொம்ப பிடிவாதமா இந்த காதலை வலியுறுத்திருக்காங்கன்னு இறந்து போன கவினுடைய அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பத்திரிகையில. அதே போல எதிர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா, இந்த சுபாஷினி வீட்டுல வந்து இந்த தொடக்கத்தில் தெரிய வந்தோடனே மிகப்பெரிய அழுத்தம் வருது. நம்ம ஜாதி வேற, அவங்க ஜாதி வேற, அவங்க கீழ் ஜாதி, அவங்ககிட்ட போய் நீ பழகிறத பார்த்தாலே நம்ம யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, இருந்தாலும் நீ படிச்ச காலத்துல நட்புன்னு நாங்க நினைச்சோம், அதே மீறி காதல்லாம் அங்க ஒத்துக்கவே முடியாது, அதனால அவனை நீ மறந்துரு, இல்லைன்னா அவனை கொன்றுவா, இப்படி பல்வேறு மிரட்டல்கள் அவங்களுக்கு வந்திருக்கு. இருந்த போதும் 2 பேரும் படிச்சிருக்காங்க, 2 பேரும் நல்ல வேலை இருக்காங்க. கவின் ஏன்னா ஒரு ஐடி கம்பெனில மாதம் ஒரு 65,000-70,000 நல்ல ஒரு சம்பளத்தில் இருந்திருக்காரு. சுபாஷினி பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவர். அப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு? மனிதர்களுக்கும் நல்லா படிச்சிருக்கோம், பொருளாதார வளம் இருக்குது, அப்புறம் மேரேஜ் சிக்கல் வந்த போதுன்னு இவங்க பல்வேறு இடங்களை விசாரிச்சு பார்த்தா அப்படி சிக்கல் இல்லைன்னு அடுத்த கருத்து நகரலாம், திருமணம் செஞ்சுக்கலாம் முடிவுல எடுத்ததாக சொல்லப்படுது. இந்த சூழ்நிலை தான் என்ன ஆகுதுன்னா, கவின்குமாருடைய தாத்தாவுக்கு அடிபட்டு இருக்கு. அவங்க தாத்தாவுக்கு அடிபட்டு வெவ்வேறு மருத்துவமனை சிகிச்சை பாக்குறாங்க. இருந்த போதும் சித்த மருத்துவர் பார்த்தா நல்லா இருக்குன்னு ஒரு கருத்து வருது. அதை சுபாஷினியே கூப்பிட்டு பேசுறதா கவினுடைய அம்மா ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த சித்த மருத்துவத்துல போய் அவங்க கவினோட தாத்தாவுக்கு எப்படி உடலை சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக கவினோட அம்மாவா இருக்க தமிழ்ச்செல்வி, அப்புறம் கவினோட தம்பி, அப்புறம் மற்றொரு சகோதரர் ஒருத்தர், அம்மாவோட சகோதரர் மாமா, இவங்க 4 பேரும் அந்த சுபாஷினி பணி செஞ்சிட்டு இருந்த சித்த மருத்துவமனைக்கு போய் பேசிட்டு இருந்திருக்காங்க. இது மதியம் ஒரு 1-2 மணிக்கு போய் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு 2:30 மணிக்கு அந்த மருத்துவமனைக்கு சுபாஷினுடைய தம்பி சுர்ஜித் வந்து உள்ள வராரு. வந்து பார்த்துட்டு சுர்ஜித் உடனே என்ன பண்றாருன்னா, கவினை தனியா கூப்பிட்டு, எங்க அம்மா அப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க, உங்க காதல் விவகாரம் எங்களுக்கு தெரியும், ஆனா அது ஒரு எளிமையானது இல்ல, நம்ம ஏதாவது பேசி பார்க்கலாமே வாங்கன்னு சொல்லி கவினை மட்டும் தனியா கூட்டிட்டு சுர்ஜித் வெளியே கிளம்பி இருக்காரு. இது வரைக்கும் தெரியுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கொஞ்ச நேரத்துல எங்கன்னு பார்த்தா ஒரு பொதுவெளியில, கேசிடி நகர்ங்கிற ஒரு பொதுவெளியில
கவின் வந்து படுகொலை செய்யப்பட்டு கிடக்குறாரு. அதை யாரு படுகொலை செஞ்சான்னு பார்த்தா சுர்ஜித் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இதை வச்சு அவங்க அம்மா, கவினுடைய அம்மா தமிழ்ச்செல்வி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திடீர்னு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எங்களை வர சொன்னது சுபாஷினி தான். ஆனா அந்த நேரத்துல சுர்ஜித் எப்படி, சுபாஷினி தம்பி சுர்ஜித் எப்படி உள்ள வந்தான்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை இது சுபாஷினி சொல்லிதான் அவர் வந்திருப்பாருன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க. இன்னும் அடுத்த கட்டமா பார்த்தா அவங்க பெற்றோர்களுக்கு இந்த விவகாரம் தெரியுங்கனால, ஏன்னா சுபாஷினி பெற்றோரும் காவல்துறையில பணி செய்யறாங்க. அப்ப கண்டிப்பாக சட்ட விதிமுறைகள், இது சட்டம் என்னெல்லாம் வலியுறுத்தி எல்லாம் அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப அவங்க பெற்றோர்களுக்கு தெரியாம, இல்ல அவங்க பெற்றோர்களுக்கு காதுக்கு எட்டாம இந்த படுகொலையை சுர்ஜித் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லா தரப்பும் உறுதிப்படுத்துது. இதுல முக்கியமான விஷயம் என்ன, சுர்ஜித் இந்த படுகொலை செஞ்ச பிறகு எங்கேயும் ஓடி ஒளியல. அதே போல அவர் கவினை வெட்டும் பொழுது அந்த குறிப்பிட்ட ஜாதி, அந்த கவினோட ஜாதியை சொல்லிதான் வெட்டி இருக்காருங்கிறது அனைவரும் உறுதிப்படுத்திருக்காங்க. ஏன்னா சிசிடிவி கேமரால தெளிவா தெரியுது. கவினை வண்டி விட்டு இறக்குறாரு, ஒரு வாக்குவாதம் நடக்குது, உடனே மிளகாப்புடியை தூவி அவரை 4 வெட்டு வெட்டியிருக்காரு. இதுல ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியது, இந்த வெட்டுக்கள் அனைத்து தலை கழுத்துல தான் வெட்டியிருக்காரு, வேறு பகுதியில் எங்கேயும் வெட்டல. அதை வைத்து காவல்துறை சேர்ந்த சில சிறப்பு நிபுணர்கள் இருப்பாங்க, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ கூலிப்படை கொலை மாதிரி இந்த பையன் செஞ்சிருக்கான், இப்படி கொடூரமா செய்வாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியல. ஒரு படித்த குடும்பம், காவல்துறை பின்புலம் இருக்க குடும்பம் இப்படி செஞ்சிருக்குங்க எங்களால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன கேள்வினா, தமிழக காவல்துறை தொடர்ச்சியா இந்த மாதிரி கரும்புலையை சந்திச்சுட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி பாத்தீங்கன்னா அஜித்னு ஒரு இளைஞர் காவல்துறை அடித்து படுகொலை செய்யுது. அடுத்து இந்த சம்பவம் 1 மாதம் கழித்து நடக்குது. இந்த சம்பவத்திலும் காவல்துறை சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர் தான் சம்பந்தப்பட்டிருக்காருங்கிறப்ப, இந்த காவல்துறை படிக்க வரவங்க படிச்சு எல்லாம் வராங்க. படித்து வருவர்களுக்கு இந்த ஜாதியை பத்திய புரிதலோ சமூக அவலங்கள் பத்தி புரிதலோ இல்லாம அந்த வேலைக்கு வரதில்லை. இந்த வேலைக்கு வந்தவர்களும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இடஒதுக்கீட்டின் பலனை பெற்றுதான் இந்த பணிக்கு வந்திருக்க முடியும். இந்த சூழல்ல இதையெல்லாம் அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்றாங்களான்னா அங்கதான் $1 மில்லியன் கேள்வி நிக்குது. இந்த படுகொலை செய்யப்பட்ட கவின்குமாருடைய இந்த செய்திங்கிறதே சமூக ஊடகங்களால தான் அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அதன் பிறகுதான் இது ஒரு ஜாதி ஆணவ படுகொலைங்கிற அந்த சொல்லாடலே காவல்துறை பொறுத்துது. அது வரைக்கும் அது ஏதோ ஒரு காதல் தகராறுல அக்கா கிட்ட வேற ஒருத்தன் பேசினா அவனை நான் வெட்டிட்டான் அப்படின்னு சுர்ஜித் சொன்னதா மட்டும் தான் தகவல் வந்தது. அப்புறம் தான் ஜாதி ஆணவ படுகொலைங்கிறது புரிஞ்சு போகுது. ஏன்னா கவின்குமார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கனால, அவரை கொலை செய்த சுர்ஜித் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவா இருக்கனால இது ஜாதி ஆணவ படுகொலைங்கிறது 100% உறுதியா இருக்குது. ஆனா காவல்துறை இந்த வார்த்தைகள்லாம் இதை பதிவு பண்ணிக்க தெரியல. ஏன்னா இந்த வழக்கு பதிவு செய்யும் பொழுது அனைத்து தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. குறிப்பா இறந்து போன நபர் கவினுடைய குடும்பத்தானவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் சுபாஷினியின் பெற்றோருக்கு தெரியாம நடந்திருக்காரு. ஆனா அவங்க 2 பேரையும் இந்த வழக்கில் இணைக்கணும், உடனடியா அவங்க கைது செய்யுங்கிறாங்க. காவல்துறை வழக்கம் போல, அந்த தமிழ்நாடு காவல்துறையினாலே இந்த திரைப்படத்தை காட்டுவாங்கல்ல, ஒரு சம்பவம் முடிஞ்ச பிறகு அதை பத்தி ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு கேட்பாங்களே, அதே போலதான் இந்த கவின்குமார் படுகொலை சம்பவத்திலும் படுகொலை சம்பவம் நடந்த இடத்திற்கு சுபாஷினியின் பெற்றோர் 2 பேர் வந்திருக்காங்க. வந்து பார்வையிட்டு 1/2 மணி நேரம் இருந்துட்டு தான் கிளம்பி இருக்காங்க. ஆனா காவல்துறை ஏன் அந்த 2 பேரையும் கஸ்டடி போலீஸ் கண்காணிப்புல கொண்டு வரலங்கிற கேள்வியும் தொடர்ச்சியா நீடிச்சுட்டே இருக்குது. இன்னும் வந்து குறிப்பா பார்த்தா எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் சமூக ஊடகங்களாகட்டும் இல்ல சிறப்பு நபர்கள் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்துடைய போட்டோ, அவங்க எங்கெங்க போனாங்க, எங்க வந்தாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது, இவங்க முன்னாடியே இந்த சுர்ஜித் இவங்க அம்மா அப்பா எங்க நின்று பேசினாங்களே இப்படிங்களை காட்டுவாங்கல்ல, அப்படி எந்த ஒரு தகவலும் இந்த சம்பவம் வந்து 4 நாட்களாக எந்த சமூக ஊடகங்களும் கொண்டு வரப்படவில்லை. ரொம்ப அழுத்தத்துக்கு பிறகுதான் ஒரு நாளைக்கு முன்னாடிதான் சமூக அழுத்தத்தின் காரணமாக, இதுக்கு காரணமாக இந்த சுர்ஜித்துடைய தாய் தந்தையார், அதான் அந்த காவல்துறை அதிகாரி இருக்காருல சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமார், இவங்க 2 பேர் புகைப்படமும் ஒரு தூரத்துல எடுத்திருப்பாங்களா அப்படி தான் வெளிவந்திருக்கு தவிர காவல்துறை ஆணித்தரமாக இந்த புகைப்படங்களை வெளியிடல. அதே போல சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய புகைப்படம் தனித்துவமா எங்க வெளியிடல. கவின்குமாரோட அவர் இருந்த நேரங்கள், கவின்குமாரும் சுபாஷினி வெளியே சுத்தின நேரங்கள், அவங்க அன்பை பரிமாறிட்ட தருணங்கள், அவங்க எங்கெல்லாம் போயிருந்தாங்கன்னு சமூக ஊடகங்கள்ல இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் இதுல வந்த இந்த தகவல் எல்லாம் எடுத்து பார்த்தாதான் 2 பேரும் அதி தீவிரமாக ஒரு ஆழ்ந்த நட்பு காதலோட பயணிச்சிருக்காங்கிறது இந்த சமூக ஊடகப்பதிவுகள் தான் காட்டுறது தவிர காவல்துறை தரப்புல இந்த கொலைக்குற்று நடந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த பையன் எங்க அக்கா கிட்ட பேசுறது பிடிக்கல, இது ஒரு நட்பு சார்ந்த நடந்திருக்குது, இது கூட அந்த பையன் பொறுத்துக்காக சுர்ஜித் வெட்டிட்டான் முதல் தகவல் கொடுத்தாங்க. அடுத்த கட்டமாக கவின்குமாரும் சுபாஷினியும் முழுமையா லவ் பண்ணாங்கன்னா சொல்ல முடியாது, கவின்குமாருக்கு ஏதோ ஆசை இருந்திருக்கு போல, சுபாஷினியை பெருசா வந்து பிடி கொடுக்கலன்னு 2வதா ஒரு ஸ்டேட்மெண்ட். 3வதாக பத்திரிகை கிடைத்த செய்தி என்ன, சுபாஷினியை தனியாக கொண்டு சென்று காவல்துறை விசாரித்தினார்கள். சுபாஷினியை பொறுத்த வரைக்கும் கவினை நான் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர் எனக்கு நண்பரா தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு தகவல் எழுதிட்டாங்க. பிற்பாடு என்ன ஆகுதுன்னா அப்படி எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை நடந்தது என்ன, இவங்க 2 பேரும் ஒரே பள்ளியில படிச்சிருக்காங்க, தூத்துக்குடியில படிச்ச அந்த பள்ளி கால நட்புங்கிறது பின்னாடி காதலா மாறி இருக்கு. கடந்த ஒரு 6 வருடமாக 2 பேரும் காதலர்களாக பல்வேறு நண்பர்கள்ட்ட அறிவுமாகி
பயணம் செஞ்சிருக்காங்கிறது இப்போ வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல கூட இந்த குற்றச்சாட்டு வந்து அவங்க பெற்றோர் மேலையும் பதிவு செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த 2 பேரையும் காவல்துறை அதிகாரினால அவங்க 2 பேரையும் வெறும் பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு 5 நாளுக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அவர்களை இதுவரைக்கும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறதுக்கு காவல்துறை தயாராக இல்லை. இதுதான் நம்ம சொல்லுவோம், அரசு அதிகார மையங்கிறது எப்படி செயல்படுனா ஜாதி சார்ந்து, வர்க்கம் சார்ந்து, குடும்ப பின்னணி சார்ந்து, இதெல்லாம் சார்ந்து செயல்படுற மாதிரி அந்த அரசு அதிகாரி வர்க்கம் இருக்குல்ல, அந்த அதிகாரி வர்க்கத்துல இவங்களும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரின் தாய் தந்தையர் காவல்துறை சார்ந்தவராக இருக்கிறதுனால காவல்துறை ரொம்ப மென்மையாக இந்த வழக்கை கையாளுறாங்க. நமக்கு வழக்கமா தெரியும், சினிமா பட பாணி மாதிரிதான் இவங்க 2 பேரும் ஹைகோர்ட்ல போய் பிணை கேட்பாங்க. ஒரு 5-20 நாள் பிணை கிடைச்சிடும். பிணை கிடைத்த உடனே அவங்க சமூக ஊடகங்களை வந்து சந்திப்பாங்க. அது வரைக்கும் கேட்டா காவல்துறை இவங்களை அவ்வளவு எளிதாக எங்களால அவங்களை வந்து பிடிக்க முடியல, தலைமுறைவா இருக்காங்கிற செய்திதான் கசி விடுவாங்க. அதே போல இந்த கவின் குமார் படுகொலை செய்யப்பட்ட 4 நாள்ல கவினோட குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, கவின் குடும்பம் தெளிவா சொல்றாங்க, இந்த கொலைக்கு சுர்ஜித் காரணம், அவர் சரணடைஞ்சிட்டாரு, அவரை சிறையில தள்ளிட்டீங்க, அவர் மேல வன்கொடுமை வழக்கம் போட்டாச்சு, அவர் மேல குண்டர் சட்டமும் பாய்ச்சிருக்கீங்க, இது வரைக்கும் சரிதான். ஆனா குண்டர் சட்டம் கூட சரியில்லை, வன்கொடுமை வழக்கில் இன்னும் வலுவா அவருடைய குற்றச்சாட்டு பதிவு பண்ணுங்கிறாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட இந்த காவல்துறை அதிகாரியா இருக்க பெற்றோர்கள் சரவணன், கிருஷ்ணகுமாரி 2 பேரையும் கண்டிப்பா கைது செய்தே ஆகணும். கைது செய்தால்தான் இந்த கவினுடைய கொலைக்கு நீதி கிடைக்கும். அதனால அவரு 2 பேரையும் கைது செய்யாம அவர் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், தொடர்ச்சியாக போராட்டத்தில் அவர் குடும்பத்தினர் ஈடுபட்டே கொண்டிருக்கிறாங்க. தமிழக அரசு ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, அந்த கவின்குமார் குடும்பத்துக்கு என்ன ஜாதி ஆணவ படுகொலை அப்படிங்கறதுனால அந்த கவின் குடும்பத்துக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் நாங்க வந்து நிவாரண நிதியா கொடுக்கறப்ப அந்த குடும்பம், அதாவது கவினுடைய அப்பாவா இருக்க சந்திரசேகர் அதை மறுத்துறாரு. எங்களுக்கு நிதி வேண்டாம், எங்களுக்கு நீதிதான் வேண்டும். ஏன்னா படிச்சா இந்த சமூகத்துல உயர்ந்தெல்லாம் சொன்னீங்க, படிச்சா இந்த சமூகத்துல ஜாதி காணாம போகும்னு சொன்னீங்க, படிச்சா இந்த சமூகத்துல சமநீதி கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனா என் பையன் படிச்சிருக்கான், எங்க குடும்பமும் ஒரு நல்ல பொருளாதார நிலையில இருக்கு, ஆனா அப்படியும் கூட இந்த காதலை ஏற்றுக்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட பெண் வீட்டார் தயாரா இல்லைங்கிறதுக்கு ஒரே காரணம் ஜாதி தான். ஆனால இது வந்து ஜாதி ஆணவ படுகொலைக்கு இதுவே கடைசியாக இருக்கட்டும். ஏன்னா 2017 தொடங்கி 2025 வரை தமிழ்நாட்டில் 65 ஜாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கிறதாக ஒரு தனியார் நிறுவனம் கருத்து தெரிவிச்சிருக்கு. கருத்து மட்டும் இல்ல, அவங்க முறையா அதுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு தரப்புல நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2017 இருந்து 2021 வரைக்கும் இந்த 4 ஆண்டு காலகட்டத்துல வெறும் 3 ஆணவ படுகொலை தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு பாராளுமன்றத்திலே கருத்து பதிவு பண்றாங்க. அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் எதுவும் இன்னும் பொதுவா ஜாதி ஆணவ படுகொலை ஒத்துக்கல. இந்த ஜாதி ஒழிப்புங்கிற கருத்தியல் இருக்குல்ல, இந்த கருத்தியல் எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, ஜாதி ஆணவ படுகொலை இருந்தா அங்க ஜாதியோட தாக்கம் அதிகமா இருக்கும், ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும், அதனால அதை ஒத்துக்க கூடாதுன்னு இருக்காங்க. இந்த சம்பவம் மட்டும் இல்ல, நீங்க பொதுவா கொத்துரிமை அப்படின்னா இல்ல தமிழ்நாட்டுல கொத்துரிமையே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் அரசு. அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க, இல்ல பெண்கள் அவ்வளவு ஒண்ணு கொடுமைப்படுத்தப்படுறதா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். அதே போல இந்த ஜாதி ஆணவ படுகொலை சம்பவத்தில் கூட இதுவரை தமிழ்நாடு அரசு இதை முறையாக ஜாதி ஆணவ படுகொலைன்னு அறிக்கை இது வெளிவிடவே கிடையாது. மற்றபடி முற்போக்கு இடதுசாரி இயக்கங்கள் அவருடைய கடமையாக எண்ணி இதற்கான போராட்டங்களில் இறங்கி இருக்கிறார்கள். தொடர்ச்சியா போராட்டம் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொதுவாக ஜாதிங்கிற கருத்தியல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம், இது வந்து சனாதன தர்மம், பார்ப்பனிய மேலாதிக்கம் அந்த கருத்தை உருவாச்சுன்னு சொன்னாலும் பொதுவாக இந்த உலகத்துல நிலவக்கூடிய இந்த வேறுபாடுகள் இருக்குல்ல, ஆண் பெண்கிறது முதல் வேறுபாடு. ஆண் வந்து உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவன், இது முதல் வேறுபாடு. இது கண்ணுக்கு தெரியும். ஆனா பெண்ணாங்கிறது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், இல்ல பேசினா தெரிஞ்சிடும், ஒன்னும் பெரிய ராணுவ ரகசியம் கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தா நிற வேறுபாடு, கருப்பா வெள்ளையா, வெள்ளை நிறத்தவர் வந்து உயர்ந்தவர்கள், கருப்பர்கள்லாம் அவங்க வந்து தாழ்ந்தவர்கள்னு ஒரு கட்டுமானம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுவும் நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய இனங்கள் இருக்கும், இதுக்கான வேறுபாடு. இப்படி பல்வேறு வேறுபாடுகள்லாம் கண்ணுக்கு தெரியும், இல்லைன்னா அது பார்த்தோன்னு புரியும், இல்ல பழகுனா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதிங்கிற இந்த ஒரு கட்டுமானத்திற்கு இந்த மேல் சொன்னோம்ல இந்த தரவரிசை எதுவுமே பொருந்தாது. அவர் கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், உடல் முன்னோற்றா இருக்கலாம், இல்ல பணக்காரரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், எது எப்படி இருந்தாலும் இந்த ஜாதி அடுக்குமுறை இருக்குல்ல, மேல் ஜாதியிலிருந்து கீழ் ஜாதின்னு இந்த அடுக்குமுறை பொருளாதார வசதி ஏற்பட்டாலும் மாறாமல் தொடர்ச்சியா நீடிக்கிறது. நீங்க நம்ம மேல் சொன்ன இந்த மற்ற வேறுபாடுகள் அங்கங்க மாறி இருக்கு. இன்னைக்கு பெண்கள் ஆட்சி செய்யறாங்க, பெண்கள் விமானம் ஓட்டுறாங்க, பெண்கள் ராணுவத்தில் இருக்காங்க, கருப்பா வெள்ளையான மாறிடுச்சு. பல கருப்பர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க, கருப்பின மக்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே போல வெள்ளை நிறுத்தவர்கள் கருப்பு நிறுத்தவர்களை தூக்கி கொண்டாட சம்பவம் எல்லாம் நடக்குது. எங்கெல்லாம் சில வேறுபாடுகள் இருந்தாலும் பல இடங்களில் அந்த முன்னுரிமைகள் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஜாதிங்கிற விஷயத்துல மட்டும் இந்த இடஒதுக்கீடு இவ்வளவு காலம் நீடிச்ச பிறகும் ஒரு 60-70 ஆண்டு காலம் இந்த இடஒதுக்கீடு இருக்கு. இடஒதுக்கீடுல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒடுக்கப்பட்ட சமூகம் மட்டும் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், சிறுபான்மையினர், இப்படி எல்லாமே அடங்கிதான் இடஒதுக்கீடு. இன்னும் சொன்னா ஜெனரல் கேட்டகரின்னு சொல்றாங்கல்ல, இந்த முதன்மைப்படுத்தக்கூடிய உயர் ஜாதியின இவங்களுக்கு இடஒதுக்கீடுல பங்கு இருக்குது. அதே போல உயர் ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு அறிவிக்குது. இப்படி இடஒதுக்கீடு அனைத்து சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டாலும் இன்றளவும் பொது சமூக புத்தியில் என்ன ஊர் இருக்குன்னா, இடஒதுக்கீடுனா அது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான்,
அந்த பட்டியலின ஜாதிக்கு மட்டும் தான் கிடைக்குது, வேற யாரும் அது கிடைக்கிறது இல்ல. இடஒதுக்கீடுனால்தான் நாங்களாம் எந்த வசதி வாய்ப்பு எல்லாம் வாழ்றங்கிற அளவுக்கு இந்த பொது புத்தி ஊன்றப்பட்டிருக்கு. அதனால ஜாதிங்கிற கட்டுமானத்திற்கு எந்த உருவும் கிடையாது. அந்த ஜாதிங்கிற கட்டுமானம் கலாச்சார பண்பாட்டோட சேர்ந்து இருக்கு. அதன் தொடர்ச்சியாக தான் ஆண்ட பரம்பரை கதைகளா இருக்கலாம். ஏன்னா அந்த கொலை செஞ்ச சுர்ஜித் இருக்காருல்ல, அந்த சுர்ஜித்துடைய இணையதள பக்கங்களை எடுத்து பார்த்தா அவர் கையில அருவாள் வச்சுக்கிட்டு இல்ல சின்ன சின்ன கத்தி வச்சுக்கிட்டு பயங்கரமா மீசையை முறிக்கிட்டு ஸ்டில் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. இது எல்லாம் அவங்க பெற்றோருக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க ஜாதி தொடர்புடைய சில விழாக்கள்லையும் கலந்துக்கிறாங்க தொடர்ச்சியா. அங்க இந்த ஜாதி பெரும்பான்மைவாதம், இந்த ஜாதி வீரம், ஜாதியோட ஆதிக்கம், நமக்கு கீழே தான் அவங்க இருக்கணுங்கிற கருத்தியெல்லாம் திணிக்கப்படுது. அதன் தொடர்ச்சியாக எல்லா கோயில் திருவிழா பண்டிகைலாம் நீங்க பார்க்கலாம், பிளக்ஸ் அண்ட் பேனர் எல்லாம் சிங்கம் புலியோட சேர்ந்து நாங்க ஆண்ட ஜாதி போட்டு இந்த உருவாக்கம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கருத்துருவாக்கத்தை தாண்டி இந்த சமூக இயங்கியலில் இருக்கக்கூடிய அரசு அதிகார மையத்தை கைப்பற்ற ஓட்டு வங்கி அரசியல் மற்றும் இங்க நடக்கக்கூடிய பெரும் பொருளாதார சுண்டல்களை எப்படி கைப்பற்றதுங்கிறதுல இந்த ஜாதி பெருமைகளை புகுத்தி ஒவ்வொரு ஜாதியும் செக்டா மாத்தி அதற்குள்ள இந்த ஜாதி வெறிங்கிறது ஆழ ஊனப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பரம்பரை, வம்சம், வீரப்பரம்பரை இப்படி பல்வேறு சொல்லாளர்கள் இதை ஒட்டி கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகள், அதை வள்ளி கும்மியா இருக்கலாம், இல்ல சிலம்பாட்டமா இருக்கலாம், இல்ல ஜல்லிக்கட்டா இருக்கலாம், இது அனைத்தும் இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதியோட கட்டுண்டுதான் இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக பாரம்பரியம் இவங்க பறைசாற்ற எல்லாத்திலையும் ஜாதி அடையாளங்கள், இந்த வண்ண நிற கயிறுகள், இன்னைக்கு கூட சமீபத்தை கூட வருஷம் சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த பள்ளிகள்ல நிறைய மோதல் நடக்குது, இந்த வண்ண நிற கயிறுகள்லாம் கத்தரிச்சு எறியணும்ட்டு. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சிகள் எதுவும் அதுல பலனளிக்கல. அந்த விடயத்தில் இந்த இடஒதுக்கீடு இல்ல ஜாதி மறுப்பு திருமணம் செய்யறாங்க. இப்படி என்ன நடந்தாலும் கூட இந்த ஜாதியின் ஆணிவேருங்கிறது பார்ப்பனிய கலை பண்பாட்டு இலக்கியத்தில் பொருந்திருக்கனால ஒரு பக்கம் இந்த பழைய பரம்பரை கதை பேசி ஆண்ட பரம்பரை கதை பேசிக்கொண்டு கலாச்சார பண்பாடு ரீதியாக விழாக்களை கொண்டாடி கொண்டு பேசிக்கொண்டே இருக்கும் வரை இந்த ஜாதிங்கிறது இந்த சமூகத்தை நீடித்து போய் தான் இருக்கும். இதுக்கு பொருளாதாரம் தடையே கிடையாது, ஜாதி வெறி வந்தே தரும். படிப்பு தடையே கிடையாது, ஜாதி வெறி வந்தே தரும். இன்னும் சொன்னா படிச்சா அறிவு வருவாங்க, படிச்சா வேலை கிடைக்கும். படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதா இப்ப நடந்திருக்க இந்த கவினுடைய ஜாதி ஆணவ படுகொலை இந்த சமூகத்துக்கு வெட்ட வெளிச்சமா காட்டியிருக்கிறது. இனி வருங்காலங்களிலாவது இந்த ஜாதியை களைவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றி இந்த ஜாதி ஆணவ படுகொலையில் ஈடுபடுவர்களுடைய குடும்ப சொத்துக்களை முடக்குவோம், அவர்களை ஒட்டுமொத்தமாக நாட்டை விட்டு வெளியேற்றுவோம், இல்ல அவர்களுக்கு குடியுரிமையை மறுப்போங்கிற நீங்க கருத்தியில கொண்டு வந்தாதான் குறைந்தபட்ச அச்சம் பிறக்கும். இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆணவ படுகொலை செய்யப்பட்ட திருச்செங்கோல் நமக்கு கோகுல்ராஜ் வழக்கு தெரியும். அந்த கோகுல்ராஜ் வழக்குல கொலை குற்றவாளியாக உள்ளே இருக்கக்கூடிய யுவராஜ் அவர் வெளியே வராரு, பரோல்ல ஒரு 2 நாள்ல வராரு, ஒரு 10 வருடம் கழிச்சு. அந்த 2 நாள் வெளியே வந்தப்ப அவங்க சமூக மக்கள்ல ஒண்ணு கூடி அதை விழாவா கொண்டாடி எல்லா இடங்களும் பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம், வீர பரம்பரை, நம்ம ஜாதியில ஒரு பொண்ணை காதலிச்சா அந்த பையனை உடனே வெட்டி கொண்டவர் இவர்னு இது மிகப்பெரிய சொல்லாடல் உருவாக்கி ஒரு எதிர்முன்னமான கருத்துக்களை உருவாக்குச்சு. அந்த வகையிலேயும் இந்த ஜாதி உருவாக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கட்டுமானங்கள் தகராமல் இன்னும் தமிழகத்தை வேறுபடுத்தி கொண்டிருக்கிறது. நாம் என்னதான் பெரியார்மன், அம்பேத்கர்மன், சமூக நீதிமன் பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த ஜாதி ஆணவம்ங்கிறது தொடர்ச்சியா நீடிக்குது. இதை தடுப்பதற்கு இந்த ஜாதி ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இது முக்கிய கோரிக்கையாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட சுர்ஜித்துடைய தாய் தந்தை இருவரையும் தமிழக அரசு உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் போது மட்டும்தான் இந்த மக்களுக்கு சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்க திமுக ஆட்சியின் மீதும் நம்பிக்கை பிறக்கும்.